अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புடம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஜனவரி 29ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை. விஸ்வாவசு வருடம் தை மாதம் 15ஆம் திருநாள். ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசி, ஏகாதசி திதி. ஏகாதசி திதினா கண்டிப்பாக நிர்ஜலமாக உபவாசம் செய்வது, பெருமாளுடைய அனுகிரக கட்டாட்சத்திற்காக உங்கள் சங்கல்பம் நிறைவேறுவதற்காக நீங்கள் மனசார வேண்டிண்டு இந்த உபவாசம் செய்தீர்கள் என்றால் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா விரதம் இருந்து பெருமாளை வேண்டிக் கொள்வது, விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்வது பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கும். இன்றைய நாளை பற்றியும் பண்ணக்கூடாத தானம் அன்னதானம். துலா ராசியில் துலா லக்னம், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு முடிஞ்சால் வெள்ளம் சாப்பிட்டு போகிறது. ஒரே ஒரு துண்டு, அதுக்காக வெள்ளம் எடுத்து ஃபுல்லாக சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. சிம்பிள் பரிகாரம், அதனால் நன்மையை தரும். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் டாப் கிளாஸ் லாபத்தை கொடுக்குறதுனா 100% 3 நட்சத்திரங்கள் இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம். இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் சின்ன சின்ன மனக்குறைகள் இருக்கும். ஆனால் எதிர்பாராத பெரிய வெற்றியும் எதிர்பாராத பெரிய ஒரு விஷயமும் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. அதிலே மாதிரி ரிஷபம், கன்னி, மகரத்துக்கும் இன்றைய நாள் பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. எதிர்பாராத வகையில் பொருளாதாரத்தில் பெரிய ஒரு ஏற்றத்தை காணக்கூடிய நாளாக இந்த நாள் யாருக்கு இருக்குன்னா கடகத்துக்கு இருக்கு போகிறது. விருச்சிகத்துக்கு, மீனத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பிரயாணங்களுக்காக அதிக செலவுகள் இருக்கும். மனசு மாறிகிட்டே இருக்கும். ஒரே மாதிரி மனசாக இருக்கவே மாட்டேங்க. திடீர்னு கேட்டால் காலையில் ஓகேங்கிறது, மத்தியானம் நோங்கிறது. என்னடா இது ஒரு கலவலியாக இருக்குதுங்கிற மாதிரி ஒரு மைண்டு ஓடின்னு இருக்கும். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் செயல்படுவது தான் பொதுவாக நல்லது. எதுவாக இருந்தாலும் அவசரத்தன்மை இல்லாமல் முழுமையாக கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டால் போகிறோம், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இன்றைய நாள் மெயினாக பெண்கள் அவங்களுடைய ஹெல்த்து, உணவு, இது 2 விஷயத்துலையும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பச்சை நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடும். நிறைய பேருக்கு உதவணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் பிறக்கும். எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக முடியும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிச்சே தீரும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் செஞ்ச விஷயத்தையே மறுபடியும் செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு மெயினாக வண்டி வாகனங்கள் சார்ந்த செலவுகள், ஒரு சில பேருக்கு முக்கியமான செலவுகள், தேவையற்ற செலவுகள், அதெல்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் மெயினாக இரவு நேரத்தில் போகும்போது எங்கேயாவது ரோட்டு கடையில் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாள். சூப்பராக இருப்பீங்க. திடீர் பண வரவுகள், பெரிய ஒரு பொறுப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதகமாக நடக்கும். நினச்ச எல்லா காரியங்களும் ரொம்ப ஈஸியாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகிறது. ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பித்தோன்னா அதை தடையே இன்றி ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த நாள் கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அதை முடிச்சே தீருவீங்க. அந்தளவுக்கு நன்மையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. நீங்கள்
வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக விநாயகப் பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. கண்டிப்பாக வெற்றி தான் இன்றைய நாள். ஏன்னா வேலையில் வெற்றி, நீங்கள் கேட்ட இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர், நீங்கள் கேட்ட ஆளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், எந்த பாஸ் நீங்கள் போய் சேரணும்னு நினச்சிக்கலாம் அந்த பாஸ் போய் சேருவார், நீங்கள் போய் அவர்கிட்ட ஜாயின் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஃபீல் பண்ணுற மாதிரி இது சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக இன்றைய நாள் விநாயகப் பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி கருத்து இருக்கும். உங்கள் வீட்லேயும் சரி, வெளியும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி. அதை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு தயக்கங்கள் இருக்கும். அதை மட்டும்தான் இன்றைய நாள் மெயினாக பார்த்துக்கணும். உங்கள் உள் உணர்வுகள் சம்டைம்ஸ் தப்பாகுங்கிறது இன்றைய நாள் புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுது. பெண்கள் அவங்களுடைய ஹெல்த்தில் மெயினாக கண்ணில் சில பிரச்சனைகள் அல்லது வயிற்றில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மூஷிக வாகனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். துலா ராசி அல்லது துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக உணவிற்காக செலவுகள், அவர் வீட்டில் யாருக்கார உடம்பு பிரச்சனை அதனால் வரக்கூடிய செலவுகள், இடது கண் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ளக்கூடிய நாள். தேவையில்லாத ஒரு சில பேச்சுக்கள் நமக்கு ரொம்ப நார்மலாக இருக்கிற மனுஷன் குப்புன்னு டென்ஷன் ஆகிற மாதிரிலாம் சில பண்ணுவாங்க. அதனால் கண்டுக்காதீங்க, சரியாயிடும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். பெரிய அளவுக்கு நமக்கு சாதகமாக நாளாக இருக்கப்படுது. எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி, எல்லா விஷயமுமே நமக்கு சாதகமாக என்ன வேணுமோ அது நடக்கக்கூடிய அருமையான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் கூட நீங்கள், அதாவது யாருக்காகவும் எதுக்காகவும் அனுசரித்து போகாமல் நீங்கள் ஜெயிக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், யூ நீட் நாட் என்ன சொல்கிறது, கெட் அட்ஜஸ்டட். அது வந்து இன்றைய நாள் ரொம்ப பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். எல்லாருமே உங்கள் கூட நட்பாக மாறக்கூடிய அற்புதமான நாள். ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணிங்கன்னா அது நடந்தே தீரும். அந்த அளவுக்கு நன்மைகள் மட்டும் அதிகமாக நடந்திருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள்னு சொல்லலாம். மிகப்பெரிய யோகமான நாள். நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து பணம் வரும். பேங்க்கில் போய் கேட்டிருந்தீங்க பணம் கிடைக்கும், லோன் கேட்டிருந்தீங்கன்னா பணம் வரும். நிறைய பேர் கான்ட்ராக்ட் கிடைக்கும், ஆர்டர் கிடைக்கும், வேலை பெண்ட கழட்டும். ஆனால் சின்ன சின்ன எதிரிகள் இருந்துகிட்டு இருப்பாங்க. சதி நடக்கும். ஆனால் சதியெல்லாம் நீங்கள் முறியடிச்சிருவீங்க. அதெல்லாம் ஒரு பெரிய சமாச்சாரமே கிடையாது. அருமையான நாளாக அன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூப்பரான நாள். பொருளாதாரத்தில் அபார வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். மன அமைதி இருக்கக்கூடிய நாள். பயங்கர சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. எல்லாத்துக்குமே சாதகமாக தீர்ப்பு, சாதகமான விஷயங்கள் நடக்கும். ஆனால் மனசு மட்டும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணணும், அவங்கள விட்ட போய் சண்டை போடணும், இது பண்ணணும் அது பண்ணணும்னு ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நடக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. ஸோ அதை மட்டும் பாருங்கள், மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினாக யாரெல்லாம் வந்து ஸ்கூலில் வேலை செய்கிறீங்களோ, இல்லை பேங்க்கில் வேலை செய்கிறீங்களோ, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்களோ, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகளில் இருக்கீங்களோ, இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும் அந்த நாள். அதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் பேச தகுந்த விஷயங்களே கிடையாதுங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும். எல்லா விஷயமே எல்லாமே ஓப்பனாக எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஒரு சில விஷயங்கள் ரகசியமாக இருக்கும்போது தான் உங்களுக்கு பெட்டர். அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி கண்டிப்பாக நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும்
சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி. 10 பேருக்கு உதவணும்னு வைங்க, உங்களால் மட்டும்தான் முடியும். என்றனால அந்தளவுக்கு மக்கள் மேலே பாசம், பரிவு. ஐயோ பாவம், இவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணலைன்னா வேறு யார் ஹெல்ப் பண்ணுவா? வீட்டிலேருந்து யாராவது தங்கை அல்லது அக்கா யாராவது வருவாங்க உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறக்கு. அது கண்டிப்பாக நீங்கள் முடிச்சு கொடுப்பீங்க. அந்தளவுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக அன்றைய நாள் இருக்க பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி பவன் துரோணகுண் வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.